இனிய நாமத்திலே ఆకర్షించబడుచున్నారు. మరి దేవుడు మిమ్మల్ని నడిపించుంటున్నాడు. మీరు దేవుని వాక్యమును వినించున్నారు. కాబట్టి ఏదైతే విని ఉంటున్నారో అది మీ హృదయపూర్వకంగా అంగీకరించి మీరందరూ కూడా పరలోక రాజ్యానికి అర్హులు కావాలనే మాకు ఆశ ఉంటున్నది. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அவருடைய சித்தத்தினாலே நீங்கள் அனைவரும் இங்கே அழைக்கப்பட்டு அநேக தேவனுடைய வசனங்களை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக நீங்கள் ரட்சிப்பு பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் சுதந்திரவாதியாக மாற வேண்டும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய வாஞ்சியாக இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம் அனைவரும் அழைத்திருக்கிறார். దేవుడు మన విషయమై మరి ఈ లోకానికి వచ్చి మరి జన్మించి మరి అన్నిటినీ మించినటువంటి దేవుడిగా మరి శిలువ వేయబడి భూస్థాపన చేయబడి తిరిగి లేచి మనందరి విషయమై తల్లి కుడి పార్శ్వమున ఆసీనుడై ఇప్పుడు కూడా విజ్ఞాపన చేస్తున్నాడు. இப்பேற்பட்ட பெரிய தேவன் நம்முடைய எல்லாருக்காக இந்த உலகத்திலே பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இப்பொழுது பரலோகத்திலே தேவனுடைய சிங்காசனத்திலே வீற்றிருந்து நம் அனைவருக்காக அவர் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார். అక్కడ ప్రధాన యాజకుడుగా ఉండి మనందరి విషయం పడిపోకుండా ఉండాలని మరి ప్రార్థన చేసేటటువంటి దేవుడుగా అక్కడ ఉంటున్నాడు. அங்கே அவர் பிரதான ஆசாரியராக இருந்து நாம் மறுபடியும் விழுந்து போகாதபடி அவர் விண்ணப்பம் செய்கிறார், ஜெபிக்கிற தேவனாக இருக்கிறார். అన్నిటికంటే ముఖ్యంగా బైబిల్ గ్రంథంలో ఎన్నో ఉంటున్నాయి కానీ అన్ని చెప్పడం ముఖ్యమైనటువంటి కొన్ని మెన్షన్ చేస్తాను. దాని ప్రకారం మనం నడుచుకున్నట్లయితే పరలోక రాజ్యానికి అర్హులుగా అవుతాము. எல்லாவற்றையும் காட்டிலும் பரிசுத்த வேதாகமத்திலே அநேக காரியங்கள் இருந்த போதிலும் அவைகள் எல்லாவற்றையும் சொல்ல இப்போ நேரம் இருக்காது. ஆனால் முக்கியமான சில காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். యేసు క్రీస్తు చెప్పినటువంటి మాటలే నేను పలుకుతున్నాను. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான் நான் இங்கே பேசுகிறேன். వారు మనసు పొందని పరలోక రాజ్యం సమీపంగా ఉందని మొట్టమొదటిగా చెప్తున్నాడు. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று முதலாக அவர் சொல்லியிருக்கிறார். సువార్త మరి 4వ అధ్యాయం 17వ వచనంలో ఈ వచనము రాయబడి ఉన్నది. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. రెండవదిగా కొత్తగా జన్మించాలని దేవుడు కోరుకుంటున్నాడు. இரண்டாவதாக புதிதாக பிறக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். మరి మనము జన్మించినట్లయితే తిరిగి జన్మించకపోయినట్లయితే మనకు పరలోక రాజ్యంలో లేదని దేవుడు సెలవిస్తున్నాడు. நாம் மறுபடியும் பிறக்காவில்லை என்றால் நமக்கு பரலோக ராஜ்யம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். కాబట్టి మనం అందరం కూడా కొత్త జన్మములోనికి రావాలని కోరుకుంటున్నాడు. ஆகையால் நாம் அனைவரும் புதிய பிறப்புக்குள்ளே வர வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். తర్వాత యేసు క్రీస్తు సెలవిచ్చినటువంటి మాట మనందరం కూడా బాప్తిసము పొందాలని అంటున్నాడు. பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே சொல்லப்பட்ட வார்த்தை நாம் அனைவரும் ஞானஸ்நானம் சாட்சி பெற வேண்டும். యేసు క్రీస్తే మరి అదే విధముగా జ్ఞానస్నానం అనగా మరి ఆయన కూడాను మరి ఈ విధముగా లోబడి బాప్తిసము పొంది ఉంటున్నాడు. அவ்விதமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் ஞானஸ்நான சாட்சியிலே பங்கு பெற்றதாக நாம் பார்க்கிறோம். ఆ విధముగా మనకు మరి బాప్తిసము పొందినట్లయితే మనకు ఒక శక్తి వస్తుంటున్నది. అదే మరి అది పరిశుద్ధాత్మ పొందుతుంటున్నాం. பிரியமானவர்களே, நாம் இறுதியாக ஞானஸ்நான சாட்சி பெறும்போது நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கிறோம். మిగతా అన్ని కూడాను మర్చిపోతే కూడాను పరిశుద్ధాత్మ జ్ఞాపకం చేస్తాడు. நாம் மற்ற காரியங்கள் மறந்துவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஞானத்துக்கு நினைவு கொண்டு வருவார். తండ్రి కుమారుడు పరిశుద్ధాత్మ మూడు ఏకరీతిగా ఉంటున్నవి. பிதா மகன் பரிசுத்த ஆவியானவர் மூன்றுமே ஒருமையாக இருக்கிறார்கள். ఈ విధంగా వచ్చినప్పుడు నీవు అభిషేకం పొందుతుంటున్నావు. இவ்விதமாக நடைபெறும் போது நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். తలపుగానే ఆటోమేటిక్ గానే నువ్వు అభిషేకం పొందినటువంటి వాడై దేవుని ఆశీర్వాదాలను పొందుతుంటున్నావు. தனிச்சையாக நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள். మరి నెక్స్ట్ చెప్పాలంటేను புது సృష్టి అంటున్నాడు. அதன் பின்பு நாம் பார்க்க வேண்டும் என்றால் புதிய சிருஷ்டி. అందరూ కూడాను మనందరం కూడా నూతన
సృష్టిలో నీకు వచ్చినామని సెలవిస్తుంటున్నాడు. நாம் அனைவரும் இதன் மூலமாக புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. సృష్టి ద్వారా మనం పరలోక రాజ్యానికి అర్హులయ్యేదానికి దేవుడు మనకు ఆస్పదం కలుగజేస్తుంటున్నాడు. இந்த புதிய சிருஷ்டியின் மூலமாக நாம் அனைவரும் பரலோக ராஜ்யத்திற்கு வாரிசுகளாக மாறும்படியாக தேவன் நமக்கு அந்த வசதி செய்தார். ఈ విధముగా జరిగిన తర్వాత మన పేర్లు జీవగ్రంథములో లెక్కించ புத்தகத்திலே எழுதப்பட வேண்டும் சொல்கிறார். పుస్తకంలో మన పేరు లేదంటే మనకు పరలోక రాజ్యం లేదని దేవుడు సెలవిచ్చుంటున్నాడు. இந்த ஜீவ புத்தகத்திலே நம்முடைய சொல்கிறார். ఇంకను లోతుగా మీరు తెలుసుకోవాలంటే మరి 21వ అధ్యాయము అదే మాదిరి 20వ అధ్యాయంలో మరి ఈ విషయమై యువ పుస్తకముల గురించి ఎన్నో విషయాలు మీరు నేర్చుకోగలరు. இதை குறித்து நீங்கள் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 21 மற்றும் 22 அதிகாரங்களிலே அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக இது தெரிந்து கொள்ளலாம். ఇవన్నీ ముగిసిన తర్వాత మనకందరికి కూడాను పునరుత్థాన శక్తి వస్తుందని దేవుని వాక్యములో ఉంటున్నది. இவைகள் எல்லாவற்றுக்கும் பின்பு நமக்கு எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் வல்லமை கிடைக்கிறது என்று வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. కొరింథీయులకు రాసిన పత్రిక 15వ అధ్యాయం 58 వచనం ప్రకారం చక్కగా చదవండి, మీకు అర్థమవుతుంది. கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபம் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை நீங்கள் நன்றாக வாசியுங்கள், நன்றாக உங்களுக்கு புரியும். అక్కడ నుంచి కొన్ని వచ్చాం చదివితే దేవుడు మీకు చక్కగా బోధించగలడు. அங்கிருந்து சில வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நன்றாக உங்களுக்கு போதிப்பார். వచ్చినటువంటి వారందరినీ కూడా ప్రేమపూర్వకంగా ఆహ్వానిస్తున్నాం. வந்திருக்கிற உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் அன்பாய் வரவேற்கிறோம். ప్రేమపూర్వకంగా మిమ్మల్ని అందరినీ దీవిస్తున్నాము. அன்பாய் நாங்கள் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறோம். మా దీవెన కాదు కానీ ముఖ్యం దేవుడు మిమ్మల్ని ఆశీర్వదించును కాక. எங்களுடைய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் விசேஷமாக முக்கியமாய் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் உங்களோடு இருப்பதாக. తల్లిదండ్రుల కొరకు మీరు చెప్పినట్టు మరి మీ తల్లిదండ్రులతో లోపలి మీరు జీవించాలని కోరుతున్నాం. உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். దేవుని వాక్యానికి లోబడి జీవించాలని కోరుతున్నాం. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். పెద్దలకు లోబడాలని కోరుతున్నాం. பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். మనమందరం కూడా దేవుని ఆత్మ చేత నడిపించబడాలని దేవుడు కోరుతున్నాడు. நாம் అனைவரும் தேவனுடைய ஆவியானவராலே வழிநடத்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ఎవరైతే దేవుని ఆత్మ చేత నడిపించబడతారో వారందరూ కూడాను మరి దేవుని బిడ్డలు అనబడేదారు. யார் தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்றால் யார் தேவனை ஏற்றுக்கொள்வார்களோ அவங்க அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படுவார்கள். ముఖ్యంగా ఒక వాక్యం ఉంటున్నది 8వ అధ్యాయం 1వ వచనంలో விசேஷமாக 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ఎవరైతే ప్రభువైన యేసుక్రీస్తు అందుకున్నారో వారికి ఏ శిక్ష లేదు. கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு தண்டனை கிடையாது. మరి పరలోక రాజ్యం ఉంటున్నది. அவர்கள் பரலோக ராஜ்யம் இருக்கிறது. దాని కొరకే మనమందరినీ కూడా దేవుడు ఆహ్వానిస్తున్నాడు. அதற்காக நாம் அனைவரும் தேவன் வரவேற்கிறார். ఆహ్వానించాడు కాబట్టి మీరందరూ ఇక్కడ ఉంటున్నారు. அவர் அழைத்ததினாலே நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள். దేవుని వైపు చూడాలంటున్నాడు. தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். విశ్వాసములకు కర్తయు దాన్ని కొనసాగించేవాడైనటువంటి యేసు వైపు చూసి మీ జీవిత రంగంలో కడిగెత్తండి అని చెప్పింటున్నాడు. விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உம்முடைய ஓட்ட பந்தயத்திலே நீங்கள் பொறுமையோடு ஓட கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ప్రయాసపడి భారం మోసుకొనుచున్న సమస్తమైన వారలారా నా యొద్దకు రండి, నేను మీకు విశ్రాంతి కలుగజేస్తానని సెలవిచ్చాడు. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு வெளிப்படுத்தவும் தருவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். పాపము వలన వచ్చు జీతము మరణం. பாவத்தின் சம்பளம் மரணம். అయితే దేవుని కృపావరము ప్రభువైన యేసుక్రీస్తు నందు నిత్య జీవం. ஆனால் தேவனுடைய கிருபையோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நித்திய ஜீவன். మీరందరూ కూడా నిత్య జీవాన్ని చేపట్టాలని మాకు ఆశ ఉంటున్నది. நீங்கள் அனைவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய வாஞ்சை. ఈ ప్రపంచంలో ఎవరు కూడా ఇవ్వలేరు, కానీ ప్రభువైన యేసుక్రీస్తు ద్వారా మనం నిత్య జీవం పొందగలం. இந்த உலகத்திலே யாராலையும் கொடுக்க முடியாது, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம்தான் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். మనము శాశ్వత రాజ్యానికి మనం అర్హులు కాగలము. அவர் மூலம்தான் நாம் நிலையான ராஜ்யத்திற்கு வாரிசுகளாக மாற முடியும். కాబట్టి ప్రియమైన వారలారా అందరూ కూడా దేవుని వాక్యానికి లోబడండి. ஆகையால் பிரியமானவர்களே, நீங்கள் அனைவரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். దేవుడు మిమ్మల్ని దీవించును గాక. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. సమయాన్ని బట్టి మీకు స్తోత్రం. அன்புள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த சாயங்கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ఆయా ప్రదేశం నుండి సహోదరులను సహోదరులను
చిన్న బిడ్డలను బాలులను బాలికలందరినీ ప్రభా సమావేశపరిచడానికి స్తోత్రములు. அந்தந்த பகுதியிலிருந்து ஆண்டவரே சகோதர சகோதரிகளும் சிறு பிள்ளைகளும் ஒன்றாக சபையாக கூட்டு வைத்து அதுக்காக ஸ்தோத்திரம். దేవుని వాక్యాన్ని వారందరూ కూడా వింటున్నారు. தேவனுடைய வார்த்தை அவர் அனைவரும் கேட்டிருக்கிறார்கள். సిద్ధపరిచినటువంటి టీచర్స్ బట్టి స్తోత్రం చెల్లిస్తున్నాను. ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ఈ సేవ చేసి ఉంటున్నారు. ஆண்டவரே உங்களுக்கு அவர் ஊழியம் செய்கிறார்கள். ఇది పరలోక సంబంధమైనటువంటిది. இது பரலோக சம்பந்தமானது. పిల్లలందరూ కూడా లోబడినట్టుగా చేయాలని కోరుకుంటున్నాను. பிள்ளைகள் அனைவரும் இதுக்கு கீழ்ப்பட உதவி செய்யுங்கள். ఎవరైతే ప్రభా దీంట్లో హృదయపూర్వకంగా ఆహ్వానించబడి మరి కాలుకొండలు పొంది ఉంటున్నారో వాళ్ళందరూ కూడా దీవించబడినట్టుగా చేయాలని కోరుకుంటున్నాను. ஆண்டவரே யார் தன்னுடைய இருதயங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அழைத்து ஏற்றுக்கொண்டாரோ அவர் அனைவரும் நீதிக்கு ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். పాపలను రక్షించుటకు ప్రభు యేసు క్రీస్తు వచనముల మాట నమ్మదగినది పూర్ణ అంగీకారములకు యోగ్యమైనదని మీ వాక్యంలో సెలవిస్తున్నాను. பாவிகளை ரட்சிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் என்கிற வார்த்தை எல்லா விதமான அங்கீகாரத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. లోకంలో పుట్టిన వారందరూ కూడా పాపములతోనే పుట్టి ఉంటున్నారు. உலகத்திலே பிறந்த அனைவரும் பாவத்திலே பிறந்திருக்கிறார்கள். పాపాలందరినీ మార్చుట కొరకై ఈ లోకానికి వచ్చినారు. பாவிகளை மாற்றும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தீர். ఈ శుభ సందేశాన్ని మేమందరం కూడా అంగీకరించినట్లుగా చేయాలని కోరుకుంటున్నాం. இந்த நற்செய்தியை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம். బిడ్డలందరినీ దీవించి ఆశీర్వదించండి. மறுபடியும் ஒரு சிறு பிள்ளைகள் அனைவரும் இணைப்பு ஆசீர்வதிங்கள். సహోదర సహోదరుని బట్టి మీకు స్తోత్రం చెల్లిస్తున్నాను. சகோதர சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறோம். బాధ్యత కలిగినటువంటి సహోదరుని బట్టి వారి వాక్యం ఇచ్చినటువంటి వారిని బట్టి అందరిని బట్టి మీకు స్తోత్రం చెల్లిస్తున్నాను. பொறுப்புல இருக்கிற சகோதரருக்காகவும் தேவனுடைய வார்த்தை பயிற்றுபவருக்காகவும் அனைவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். సెలవిచ్చిన ప్రకారము దిగో ఆయన మేఘారుడే వచ్చినాడు. ప్రతి నేత్రం ఆయనను చూచును, ఆయనను పొడిచిన వారిని చూచేది అని భూజనులందరూ ఇది చూసి రొమ్ము కొట్టుకుందరని ఒక మాట మీరు సెలవిచ్చుండగా మీకు స్తోత్రములు. இதோ அவர் வேதங்களோடு வரப்போகிறார். எல்லா கண்களையும் அவரை காணும், அவரை குத்தினவர்களை அவர் காண்பார்கள் என்று நீங்கள் வெளிப்படுத்த விசேஷத்திலே சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். భూజనులందరూ ఇది చూసి రొమ్ము కొట్టుకుందరు అని సెలవిచ్చుంటున్నారు. உலகத்தார் அனைவரும் இதை பார்த்து மார்களை அடித்துக் கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறீர். లోకానికి అంత్యం రాబోతున్నది. பிரியமானவர்களே, இந்த உலகத்திற்கு அந்த முடிவு வரப்போகிறது. మనందరూ కూడా దేవుని ముందు నిలబడవలసి వస్తున్నది. நாம் அனைவரும் தேவனுக்கு முன்பதாக இருக்க போகிறோம். మనం చేసినటువంటి కార్యాలన్నిటి కొరకై మనం శిక్షను అనుభవించవలసి వస్తున్నది. நாம் செய்த எல்லா காரியங்களுக்காக அதற்கேற்ப தண்டனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ప్రభువు యేసు క్రీస్తు హృదయంలో ఉన్నట్లయితే అన్ని కూడా మాని మరి అన్నిటిలో మనకు జయం దొరుకుతున్నది. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களிலே இருக்கும்போது எல்லாவற்றையும் அழித்து போட்டு அதன் மூலமாக நமக்கு அவர் வெற்றியை கொடுக்கிறார். మరి ఒకసారి మా బిడ్డలందరినీ మీ చేతులకు అప్పగిస్తున్నాను. மறுபடியும் ஒரு சிறு பிள்ளைகள் அனைவரும் கரம் ஒப்படைக்கிறோம். మేమందరూ మీ బిడ్డలమే. காரணம் என்றால் நாங்கள் அனைவரும் உடைய பிள்ளைகள் தான். అందరినీ ఐక్యముగా మీరు ఆహ్వానిస్తున్నారు. எங்கள் அனைவரும் நாங்கள் ஒருமனப்பாட்டோடு அழைத்திருக்கிறேன். యేసు క్రీస్తు నామములో అడుగుతున్నాము తండ్రి. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. காலத்துல கேட்ரின் என்ன தேடி படிப்பா. ஆனா இப்ப என்ன தேடுறது கூட இல்ல. அவ நான் மறந்துட்டா. அவ என்ன தலையில அடிக்கும் போதே எனக்கு தெரியும். Miss Catherine, you have a text message. Miss Catherine, you have a text message. என்னது டெக்ஸ்ட் மெசேஜா? கூகுள் அக்கா ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நல்ல வாய்ஸ் தருவாங்க. ஆனா எனக்கு போய் ஒரு ஜென்ஸ் வாய்ஸா கொடுத்துருக்காங்க. உன் மூச்சுக்கு இதுவே போதும் கேத்ரின். ஆமா சரி, வந்த வேலையை பார்ப்போம். போன் எடுப்போம். ஹலோ ஏமா வந்தது டெக்ஸ்ட் ஃபார்மேட் தான், கையை கீழ விடுமா. ஓ, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா? நான் MP3 ஃபார்மேட்னு தான் நினைச்சேன். சரி, வந்த வேலையை பார்ப்போம். Okay, dear, I will come to the party 6:30 PM and join the party. ஐயோ, எவ்வளோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும். இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, பிரிண்டஸ்ட்டு எவ்வளோ. ஏப்பா கிச்சு முட்டாதப்பா, கூச்சமா இருக்கு, கையை கீழ விடுப்பா. டச் ஃபோனுன்றீங்க, இந்த அளவு கூட டச் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. புது மாடலை போட்டு பழைய மாடலை போட்டு ஒரு புது மாடலை வாங்கணும். ஆமா, காலையில எழுந்து வாய் கழுவாம வாட்ஸ்அப் பாக்குற, ஃபேஸ் வாஷ் பண்ணாம ஃபேஸ்புக் பாக்குற, ஏன் டீ குடிக்காம ட்விட்டர் பாக்குற. நீ என்ன பேசுறியா? உன் ஹிஸ்டரி எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. என்னதான் நீ டெலீட் பண்ணாலும் என் லிஸ்ட்ல உன் பேர் கன்ஃபார்ம்டா. என்னது? நான்
அவங்களோட ஹிஸ்டரியில நம்ம பேர் கன்ஃபார்மா கூகுளக்கா உங்க கையை காலா நினைச்சு கும்பிடுறாங்க, உங்க கையை காலா நினைச்சு கும்பிடுறாங்க. என்னோட பேரை ஹிஸ்டரியில டெலிட் பண்ணிடுங்கக்கா. பேட்டரி லோ. இவங்க பேசும்போதெல்லாம் பேட்டரி லோ வராது. நான் பேசும்போது மட்டும் பேட்டரி லோன்னு வரும். சரி, இப்போ நிம்மதி அந்த டிவியை வந்து பார்ப்போம். ஆமா, இந்த டிவி ரிமோட் எங்க? இதோ இருக்கு. சரி, ஒரு நல்ல சேனலா பார்ப்போம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும். ஜாக்கியக்கா பாட்டு பாடுறாங்க. ஏன் இவ்வளவு கேவலமா பாடுறாங்க? சரி, வேற சேனல் போடுவோம். நான் ஆடி பாடி மகிழ்வேன், நான் ஆடி பாடி மகிழ்வேன், நான் ஆடி பாடி மகிழ்வேன், என் பாவம் நீங்கிற்றே. சரி, வேற நியூஸ பாப்போம். பிரேக்கிங் நியூஸ். நீட் மாணவர்கள் தேர்வுக்குறி மாணவர்கள் போராட்டம். நியூஸா சொல்றாங்களே, அங்க சண்டை இங்க சண்டை, அங்க போராட்டம் இங்க போராட்டம். நியூஸ ஒழுங்கா பார்க்க முடியாது பாரு. சரி, சொல்லிட்டு பாப்போம். டோராவின் பயணங்கள். சரி, வேற சேனல் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 1:1. என்னது? ஆதியாகமம் 1:1? எங்க பாஸ்டர் ஆதியாகமம் 1:1, யாத்ராகமம் 1:1, லேவியராகமம் 1:1 எல்லாமே முடிச்சாரு. இவங்க என்ன ஆதியாகமம் 1:1 இருக்காங்க? பாஸ்டர் அங்கதான் பார்க்கறேன், இங்கேயுமா பார்க்க முடியும்? ஐயோ பாஸ்டர், இந்த டிவி ரிமோட் ஒண்ணு ஆனே மாட்டேங்குது. போட்டு பழைய புதுசா வாங்கணும். என்ன என்னையே நீ திட்டுறியா? உனக்கு தான் யூஸ் பண்ண தெரியல. படுக்கும் போது, தூங்கும் போது, உட்காரும் போது எல்லா இடத்துலயும் கையிலே வச்சு சுத்துற. அப்புறம் எல்லாரும் ஆச்சுன்னா அப்புறம் தூக்கி போட்டு மிதிக்கிற. இது உனக்கு தான் யூஸ் பண்ண தெரியல. சைஸ் தந்துட்டு என்ன நீ இப்படி பேசுறியா? அந்த 2 பேட்டரி பிடிக்க போட்டா நீ அமைதியா இருக்கனால பேச கூட முடியாது. கேட்ரின் சொல்லுங்க பைபிள். என்ன தெரியுதா? உங்களுக்கு தெரியாம இருக்குமா பைபிள்? அதுவும் நான் கிறிஸ்டின் ஃபேமிலியில பிறந்திருக்கேன். உங்களுக்கு தெரியாம இருந்தா எனக்கு வேற என்ன அசிங்கம் இருக்கு? நீ கொஞ்ச நாளா என்ன படிக்கிறதே இல்லை. இந்த டிவி மொபைல் இதெல்லாம் வந்ததுலேருந்து நீ அதோடய ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ற. நீ என்ன மறக்கிற? இல்ல பைபிள், நான் உங்களை மறக்கல. அவள் சோகமா இருந்தா நல்லா காமெடி சேனல், அவ துக்கமா இருந்தா நல்லா பாட்டு. அதுவும் என்ன, அவ வந்து போர் அடிச்சா ஸ்போர்ட்ஸ் சேனல். இதெல்லாம் உன்னால போட்டு காமிக்க முடியுமா? இரு நீலாம் ஓல்டு ட்ரெண்டு, நான் தான் புது ட்ரெண்டு. அவ போடுற ட்ரெஸ்ல இருந்து அவ சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் என் மூலியமா தான் ஆர்டர் பண்றா. உலகத்துல யார்கிட்ட பேசினாலும் என் மூலியமா தான் பேசுறா. ஏன் பாத்ரூமுக்கு கூட என்ன கூட்டிட்டு போறா. சரி, நமக்குள்ள இருக்கிறதுக்கு எதுக்கு பப்ளிக்ல சொல்ற? சும்மா நியூஸ் மட்டும் தான் பார்ப்பேன், அவ்வளவுதான். கேட்ரின், நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிட்டேன் உங்ககிட்ட. கேளுங்க பைபிள். உன்னால இதெல்லாம் வச்சு கர்த்தர்கிட்ட பேச முடியுமா? பேச முடியாது பைபிள். நீ கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை விட்டு தூரம் போற. இல்ல பைபிள், நான் ஆண்டவரை விட்டு தூரமா போல. நீ ரட்சிக்கப்பட்டவன். நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல அலாரம் ஆஃப் பண்ணிட்டு பைபிள் எல்லாம் படிப்ப. அப்புறம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்ப, வேத வசனங்களை படிப்ப. ஆனா இப்ப நீ ஆண்டவரை விட்டு தூரமா போற. இல்ல பைபிள், நான் போல. நீ ஆண்டவரை மறக்கிற. இல்ல பைபிள், நான் மறக்கல. நீ பாவத்துக்கு அடிமையாகிற. இல்ல, நான் எந்த பாவமும் பண்ணல. நான் எந்த பாவமும் பண்ணல. நான் ஜோன் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் போய் அதை ஆஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பைபிள் எங்க இருக்குன்னு தேடணும். நான் இனிமேல் டெய்லி பைபிள் படிச்சு ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவேன். ஏசப்பா இது இந்த வேதம் இருக்குது எனக்காக கொடுக்குறது. நான் டெய்லி பைபிள் படிச்சு ஏசப்போட நாமத்தை மகிமைப்படுத்தி அவரோட அன்பை ருசி பார்ப்பேன். நம்ம என்னதான் பல வருஷமா சர்ச்சுக்கு போனாலும் வெளியிறங்காம நம்ம நல்லவங்களா தெரியும். ஆனா உள்ள நம்ம எப்படி இருக்கோம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஏசப்பா என் கூட பேசிட்டாரு, நான் மனம் மாறிட்டேன். இப்ப நீங்க எல்லாம் மனம் மாறிடுங்க. Enjoy this kid. You have to give importance to the Lord.
to God's word. If you read it every day, it will definitely fill your heart with God's word. Seek ye first the kingdom of God, and all the things shall be added unto you. Praise the Lord. Thank you. நான் ருசிச்சறிഞ്ഞു നിന്നാനം ഞാൻ അനുഭവിച്ചു നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു യേശുവേ എൻ ദൈവമേ നീ എന്നും മതിയായവൻ യേശുവേ എൻ ദൈവമേ നീ എന്നും മതിയായവൻ നിന്നാനം ഞാൻ അനുഭവിച്ചു നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു നിന്നാനം ഞാൻ അനുഭവിച്ചു നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു. வேதத்துல என்ன நம்ம வாசிக்கிறோமோ அதன்படி நம்ம நடந்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். சோ கடைசியாக நம்ம டீச்சர்ஸ் ஸ்பெஷல் நம்பர். சோ இங்க நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அழகா நமக்கு டீச்சர்ஸ் கிளாஸ் எடுத்தாங்கல்ல, மெயின் கிளாஸ் எடுத்தாங்க, குரூப் கிளாஸ் எடுத்தாங்க. இது எவ்வளவு நம்மை உண்டாக்குற தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். The first thanks goes unto the Lord. Lord has done great things for us. From 11th to 16, He has kept you. உங்களை அதிகமாக போஷிக்கிற அளவுக்கு இங்க ஆவின் பிரகாரமாகவும் மாம்சத்தின் பிரகாரம் போஷித்த போஷாப்புக்கு கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக இதை ஒழுங்கு செய்தவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டிய காரணம் இதை ஒழுங்கு செய்தவர்களுக்கு. இதில் மிகவும் சிரத்தை பத்மா இளையாரண்டி. ஆக நாம் அவர்களுக்கு மிகுந்த நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஆரம்பம் முதல் கொண்டு ஆக 11ஆம் தேதி மாதிரி இது ஆரம்பிச்சில்ல, அதுக்கு முன்னாலே இதில் ஊக்கமாக ஜெபித்த சேலம் வாசலில் இருக்கிற எல்டர்ஸ், அவருடைய சேர்ந்தவர்கள், விசுவாசிகள், இவர் அனைவருக்கும் நாம் நன்றி கடமைப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். ஆக இது ஆரம்பிக்கு முன்பாகவே 11th ஆரம்பிக்கிறது என்றால் அந்த டேட்டை குறித்து முதல் கொண்டு அது கன்க்ளூடிங் செஷன் 16 முடியணுன்ற காரியம் எல்லாவற்றையும் முன்னாக உழைத்து அதை நிறைவேற்றுவதற்கு உரிய துணையாக இருந்தவர் யார்? சகோதரி எலியா ரெட்டியாகவும் சகோதரி பத்மா எலியா ரெட்டி. இவர்கள் இருவருக்கும் நாம் ஆழ்ந்த கடன்பட்டுள்ளதாக காணப்படுகின்றோம். கர்த்தர் கொடுத்த அந்த தெய்வீக வெளிப்பாட்டின் பிரகாரமாக இந்த இடத்திலே பிபிஎஸ்ஐ ஆரம்பித்து அதை முடிப்பதற்கான ஒரு காரணத்தை அவர் மேற்கொண்டார்கள். அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர் மாதிரி செய்தவர் சலோமி from USA, ஜான் from USA, அவரை சார்ந்தவர்கள், சகோதரனுடைய பிள்ளைகள் சாலமோன், ஷீபா, சிரேஷ்டா, அவங்க பிள்ளைகள், அது அவர்கள் குழந்தை சேர்ந்தவர்கள், சலோமிகி, அப்புறம் பேர்டு இருக்கிறான், இசி இருக்கான், இவரெல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமாக இதை ஆரம்பித்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் விரும்பின பிரகாரமாக இந்த ஊழியம் நிறைவேறுது. அவர்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டவர்களாக காணப்படுகின்றோம். அடுத்தது யாருக்காக சொல்லலாம்? நீங்க சொல்லுங்க. சரி தம்பி முடிச்சிடறேன், எனக்கு இது கஷ்டமாக நிற்கிறது. இங்க how they have been working from the beginning, meticulously planning. காணப்படுகிறோம். முதலாவதாக
அசம்பிளி நான் படிச்சது சீக்கிரம். தாம்பரம் அசம்பிளி, போர்ச்சுகல் அசம்பிளி, பெருங்குளத்தூர் அசம்பிளி, ரோம்பேட், பல்லாவரம், பாஸ்கர் அசம்பிளி தாம்பரம், பேரமனூர் அசம்பிளி, திருச்சியிலிருந்து வேப்பூர் 35 பேர் கூப்பிட்டாரு. அவர் யாரு? சங்கீதம் பாஸ்டர். இன்னைக்கு பேர் கேள்விப்பட்ட சங்கீதம் நல்லா பாடுவார் போல. 35 பேர் கூப்பிட்டார். அவருக்கும் தேங்க்ஸ். ஆக திருச்சியில் வந்த வேப்பூர் அசம்பிளி அவர்களுக்கும் இன்னும் யார் விட்டுட்டேன், மணிமங்கலத்தில் இருக்கிற அசம்பிளி, மசிமங்கலத்தில் கொண்டு வர பிள்ளைகள், நாவலூர், இதெல்லாம் எங்க சபையில சேர்ந்து எங்க எக்ஸ்பிரஷன் மினிஸ்ட்ரி நாவலூர், மணிமங்கலம், அங்கிருந்து வந்த பிள்ளைகளுக்காகவும் அங்கிருந்து கொண்டு வந்த டீச்சர்களுக்காகவும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இது நன்றி கூட்டம். ஏன்னா கோட்டி பையன் சாம் ஒரு தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சாம் சொல்லுங்க. அவங்க எல்லாரும் 5 வருஷம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆகணும், ஸ்நாக்ஸ் கொண்டாடுறது, மோர் ஊற்றி கொடுக்குறது எல்லாம் அவன் டீமே ஒன்று வச்சிருக்கான். சாமி அவன் வட போடான்னு சொல்லுவாங்க, தப்பா நினைச்சுக்காது சாமி. ஆமா, அதனால அவன் சாமுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். அவன் அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கிற வைக்கிறான். அவன் சேர்த்து தூக்கின்னு போயிடல, அந்த நிழல் அங்கே செடி நிழலில் அங்கே கொண்டு ஒழுங்காக வைக்கிறாங்க. அவன் வாலண்டியர்ஸ். அந்த வாலண்டியர் ஒர்க்கில் எந்த பாகுபாடு இல்லாத சேர்த்து இவன் தூக்கு, அவன் சேர்த்து தூக்கணும், இவன் சேர்த்து தூக்கின்னு போயிட்டு வெளியே போயிடாத சாமம். அவன் சேர்த்து திரும்பி போயிடக்கூடாது. ஆனால் சால மாசம் இருக்கிற எல்டர்ஸ் அண்ட் பிலிவர்ஸ் தேங்க்யூ சொல்லலாம். தேங்க்யூ சொல்லுமா. ஆமாம், ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ். இப்போ உங்களெல்லாம் நீங்களாம் இப்போ ஒரு சபையில் இருக்குனாக்கா சபையில் நான் கூட்டு இருக்கணும். மாறாது எந்த வாழ்விலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் இருந்து போதுமானவர், உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி